ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் சம்மந்தமாக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய நாட்கள் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது நாளைக்கு நம்ம வந்து டிஎஃப்சி சென்டருக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா காலேஜுக்கும் நம்ம போக போகிறோம். 15ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம ரெடி பண்ணணும், எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம ரெடி பண்ணணும், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து வந்துடும். இப்போ அதாவது உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆகிருக்கு, என்ன கோர்ஸ் வந்து அலாட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட்டு. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்னால இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12/8/2024 அப்போ நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு டேட் வந்து கொடுப்பாங்க. சரியா, 20ஆந்தேதிக்குள்ளே நீங்கள் வந்து காலேஜுக்கோ இல்லை வந்து டிஎஃப்சி சென்டருக்கோ, சரியா, நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா காலேஜுக்குன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும். இது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். உங்களுக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் இதே மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல டேட் போட்டிருப்பாங்க. ஆனால் டிஎஃப்சி சென்டரில் போய் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். சரியா, ஃபஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா காலேஜ் போகணும். அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் நாங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதாவது இங்கே கொடுத்துருப்பாங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க, ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். சரியா, இந்த இடத்துல வந்து நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து நீங்கள் என்ன சொல்லிட்டு கொண்டு போகணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்துங்க. இந்த பிரிண்ட் அவுட்டை ஒரு 4-5 காப்பியாவது எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுங்க. ஏன்னா நீங்கள் எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். அதாவது அதை வந்து எங்கேயுமே நம்ம போய் டவுன்லோட் பண்ணி எடுக்கவே முடியாது. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10th மார்க் ஷீட்டு. சரியா, 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வேணும். அதுக்கப்புறம் 11th 12th மார்க் ஷீட் வந்து ஒரிஜினல் வேணும். ஏற்கனவே 12th மார்க் ஷீட்லாம் எல்லா பக்கமும் என்னாச்சு பார்த்தோம் ஒரிஜினல் வந்து கொடுத்துட்டாங்க. சரியா, உங்கள் ஸ்கூலில் கொடுக்கல அப்படின்னா போய் வாங்கிடுங்க. 12th மார்க் ஷீட் நம்ம வந்து ஒரிஜினல் கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா டிசி வந்து நம்ம கொடுக்கணும், ஒரிஜினல் கொடுக்கணும். மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட். சரியா, இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து நம்ம ரெடி பண்ணணும். அதோட ஃபார்ம், சரியா, மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டோட ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மோட லிங்க் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதிலேயே ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். சரியா, அந்த எப்படி வந்து ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், எடுத்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் பெர்மனன்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதாவது ஏற்கனவே நீங்கள் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது உங்களோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கியூஆர் கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ ரீசெண்டாக கொடுக்குற எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மேட்டில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை மாற்றிக்கணும். சரியா, கியூஆர் கோடு இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு. ஏன்னா பழைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டை மாதிரி இருக்கும். சரியா, அதை வந்து இப்போ நம்ம கொண்டு போகக்கூடாது. கியூஆர் கோடு இருக்கிற மாதிரியான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து யாருக்கு வேணும் அப்படின்னா அதாவது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ் ஹூ நாட் அதாவது அவங்க வந்து தமிழ்நாடு கேண்டிடேட் தான். ஆனால் வந்து 8th 11th 8th 9th 10th 11th 12th வந்து இங்கே தமிழ்நாட்டில் படிக்காமல் வெளியில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வச்சாகணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட். சரியா, ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். அதாவது ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி நம்ம எடுத்து டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா ஜாயின்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்மையும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் நீங்கள் கொண்டு போகணும். சரியா, 15ஆந்தேதியிலேருந்து 20ஆந்தேதி வரைக்கும் நீங்கள் போகிறீங்கல்ல காலேஜுக்கோ இல்லை டிஎஃப்சி சென்டருக்கோ போகிறீங்கல்ல, இதெல்லாம் கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணி ஆகணும். அதை தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கன் தமிழ் ரிவ்யூஸ் இது வந்து நமக்கு தேவையில்லை. நீங்கள் ஸ்ரீலங்கனில் இப்போ அதாவது இங்கே வந்து அந்த ஸ்ரீலங்கன் ரிவ்யூஸ் இதில் வந்து தங்கியிருக்காங்கல்ல அவங்கள இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் இது வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது கொடுத்தா கூட போதும். இப்போ உடனே இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கு காலேஜில் போன பின்னாடி ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் கொடுத்தா போதும். எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வரும். சரியா, அந்த போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் இருக்கவங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறோம். கண்டிப்பாக 2.5 லட்ச ரூபாய்க்கு உள்ளே இருக்கிற மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். சரியா, அதை நீங்கள் பார்த்து வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 4 காப்பீஸ் ஆஃப் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. சரியா, எங்கே போனாலுமே ஆதார் கார்டு ஜெராக்ஸு அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இனிமேல் எங்கே போனாலும் வச்சுக்கோங்க. நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா அடிக்கடி தேவைப்படும். அதனால் எப்போயுமே ஆதார் கார்டையும் ஃபோட்டோவையும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பர்ஸில் எப்போயுமே வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதெல்லாம் ரெடி பண்ணிடுங்க. ரெடி பண்ணிவிட்டு 15 20 நீங்கள் காலேஜுக்கோ இல்லை டிஎஃப் சென்டருக்கோ போய் சப்மிட் பண்ணிடுங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.